ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு புதுவிதமான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே. ராவணன்ங்கிற அரசனுக்கும் வானர அரசனான வாலிக்கும் ஒரு போர் வந்தது. அந்த போர்ல யார் வெற்றி பெற்றா, யார் தோத்தா, ஏன் தோற்க காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பர்களே. ராவணன்னா யாருன்னு தெரியுமா? ராவணன் அப்படிங்கிறது ஒருமையில குறிப்பிடக்கூடாது. ராவணன்னா ஒரு பெரிய அரசன், மாபெரும் மன்னன், பல்வேறு துறைகளில் வல்லுனர். அவர் சாதிக்காத துறை இந்த உலகத்திலே கிடையாது. அவ்வளவு சக்தி பெற்றவர் தான் இந்த ராவணன். ஈஸ்வர பட்டம் மூன்று பேர் தான் பெற்றிருக்காரு. அது யாருன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சனீஸ்வரன், ரெண்டாவது விக்னேஸ்வரன், மூன்றாவது ராவணேஸ்வரன். ஏன் ராவணனை இப்படி குறிப்பிடுகிறேன் என்று பார்த்தோமே ஆனால், விக்னேஸ்வரன் யாரு? ஈஸ்வரனோட மகன், அதாவது சிவபெருமானோடைய மூத்த மகனான விநாயகர் தான் இந்த விக்னேஸ்வரன் அப்படிங்கறத குறிக்கிறோம். அவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தான் விக்னங்களை தீர்க்கும் விநாயகன், விக்னேஸ்வரன், தடைகளை தகர்க்கும் ஞானி, சிறந்த ரிஷி, முனி, யோகி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு சக்திகள் பெற்றவர் தான் இந்த விநாயகர். இரண்டாவது சனி பகவான் சிவபெருமானோட ஒரு சிறந்த பக்தன், தீவிர பக்தன். காலபைரவருக்கே இவர் தான் சீடன். ஒரு மனுஷனுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் வாழ்க்கையில துன்பம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் பிறவி கடன், அது மட்டும் இல்லாம அவன் செய்த பாவத்தின் கணக்கை இந்த சனி பகவான் வஞ்சனை இல்லாம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, பாயிண்ட் டிஃபரன்ஸ் இல்லாம வழங்குவாரு. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான், அவரை வணங்கணும்னா, அது மட்டும் இல்லாம அவரை நம்ம பிரதிஷ்டை பண்ணி வணங்கி கொண்டே இருந்தோம்னா, நம்ம பாவ கணக்கு ஃபுல்லா நீங்கி நம்மளுக்கு தர்ம கணக்கு மட்டுமே வந்து சேரும். இப்படிப்பட்ட சனி பகவானுக்கே குரு யாருன்னு பார்த்தோம்னா, காலபைரவர், சிவனின் அம்சம் அப்படி சொல்லலாம். அதனாலதான் இரண்டாவது சனீஸ்வரன்கிற பட்டத்தையும் சிவபெருமானிடமிருந்து இந்த சனி பகவான் பெற்றிருக்காரு. மூணாவது ராவணன் பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். ராவணன்னா யாரு? ராவணன்னா பெரும் சக்கரவர்த்தி, உலகையும் ஆண்டவர். உலகத்திலும் இவரை மிஞ்ச யாருமே கிடையாது. 3 லட்சம் ஆயுள் காலத்தை கொண்டவர். இப்படி ராவணனோட பெருமையை சொல்லிக்கொண்டே போறாங்க. ராவணன் 10 துறையில வல்லுனர். ராவணன் என்னென்ன துறையில வல்லுனர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட கலை, வேளாண்மை கலை, வான சாஸ்திரம், விண்ணியல் சாஸ்திரம், மருத்துவத்துறை, பொறியியல் துறை, கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர், போர்த்தந்திரம், போர்க்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, இப்படி பல்வேறு கலைகளை இவர் வல்லுநராக இருந்திருக்காரு. இப்படி 10 துறையில வல்லுநராக இருக்கிற ராவணன் தான் 10 தலை ராவணன் அப்படிங்கிறத மருவி பேரை அழைக்கப்பட்டு இருக்கு. ஏன் அப்படி பார்த்தோம்னா, இப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு சிரம் தான் இருக்கும், அதை வச்சுதான் அவன் மூலதனமா எல்லா வேலையும் செய்வான். ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரு தலையிலே 10 மூளைகள் இருக்கும். 10 மூளைனா 10 மூளை கிடையாதுங்க, 10 மூளைக்கான திறன், 10 மூளைக்கான ஆற்றல் அனைத்தையும் பெற்றவர் தான் இந்த ராவணன்கிற பெரும் அரசன், பெரும் சக்கரவர்த்தி, உலகையும் ஆண்டவர் அப்படின்னு சொன்னேன். உலகம்லாம் எதுன்னு பார்த்தோம்னா, பாதாள உலகம், சொர்க்கலோகம், தேவலோகம், அது மட்டும் இல்லாம கடைசியா இருக்கிற நம்ம பூலோகம். இந்த 3 லோகத்தையும் இவர் தான் ஆட்சி செய்தாரு. இவருக்கு மிஞ்சிய சக்தி யாரும் கிடையாது. ராமனோட தந்தையான தசரதனே இவர்கிட்ட தோற்று போயிருக்காரு. அப்பொழுது கோபம் கொண்ட கைகேயி இவருக்கு சாபம் வழங்கினாரு. எந்த சூரிய குலத்தை நீ அவமானப்படுத்தி போர்ல வெற்றி பெற்றியோ, அதே சூரிய குலத்தில் தோன்றினால்தான் உனக்கு மரணம்ங்கிறது நிகழும் அப்படிங்கிறத கைகை சாபமா வழங்கியிருக்காரு. அதனால்தான் கைகை கிட்ட இருந்து தசரதன் 2 வளம் வழங்கி, அதன் வாயிலா தான் ராமர் காட்டுக்கே போனாரு. அப்புறம் ராவணனை வின் பண்ணாரு அப்படிங்கிறது ஸ்டோரியில இருக்கு. ஆனா இப்ப அதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லைங்க. ராவணன்கிற பெரும் அரசனுக்கும் வானர அரசான சுக்ரீவனுக்கும், அதாவது சுக்ரீவனின் மூத்த அண்ணனான வாலிக்கும் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. இது வந்தால் கிடையாதுங்க, ஆல்ரெடி வந்த போர், உண்மையான ஒரு போர். ராவணனுக்கும் வாலிக்கும் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த போர்ல யார் வெற்றி பெற்றா அப்படிங்கறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. நீங்க இப்போதான் என் சேனலை பார்த்துக்கிறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்போதான் வெளியிட பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். வெல்கம் டு விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். முதல்ல இந்த ராவணன்கிற பெரும் அரசனுக்கும் வானர அரசனான வாலிக்கும் எப்படி போர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ராவணனோட புகழ் 8 திக்கும் ஒலிக்குது. இந்த பிரபஞ்சத்திலே ராவணனை விட தலை சிறந்த வீரன், மன்னன், அரசன், சக்கரவர்த்தி யாரும் கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு ராவணன்கிறவர் உயர்ந்திருக்காரு. இந்த புகழாரம் பல்வேறு மக்கள்கள் பல்வேறு நாட்டுல டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ வாலிக்கும் இந்த செய்தியானது எட்டுது. அதே போல வாலியை போன்ற ஒரு சிறந்த அரசன் கிடையாது, பலத்தில் அவரை மிஞ்ச யாரும் கிடையாது, அவரை இதுவரை யாரும் வெற்றி பெற்றது கிடையாது. வாலியோட உடம்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதத்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு சக்தி பெற்றதுதான் வாலியோட உடம்பு. அதாவது வஜ்ர தேகமா வாலிக்கு இருக்கும். அது என்ன வஜ்ர தேகம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண ஒரு மனுஷனுக்கு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 சக்திகள் சேர்ந்துதான்
ஒரு உடம்பானது கட்டமைக்கப்பட்டிருக்கு இயற்கையில. ஆனா இந்த வாலியோட அனாட்டமி வேறங்க. அது எப்படி பார்த்தோம்னா, இப்ப நீருங்கிற பிரளயம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாபெரும் பேரிடரா வந்துச்சுன்னா, சுனாமி அப்படிங்கிற பேரழிவு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் காலி செஞ்சிடும். அதே போல நிலத்துக்கு, பஞ்சபூதத்திற்கு இருக்கிற நிலத்துக்கு எப்படி பேரழிவு வரும்னு பார்த்தோம்னா பூகம்பம். நெருப்புக்கு வோல்கானிக் எரப்ஷன், கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் அந்த மாதிரி சக்திகளை பெற்றது தான். அதே போல காற்றுக்கு டொர்னேடோ, அது என்ன சொல்லப்படுகின்ற சூறாவளி பெரும் பேரிடரா மக்களை காலி செய்யும். அதே போல ஆகாய சக்திகள் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, இடி, மழை, புயல் ஆகிய அனைத்தும் ஒன்று சேர்ந்து பல்வேறு சக்திகளை உடைய இடி மின்னல் தாக்கினால் ஒருவன் பிழைக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு இடியில இருக்க கரண்டோட வோல்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 1 lakh வோல்ட். அப்படிப்பட்ட சக்தி பெரும் உடையதுதான் இந்த இடி மின்னல் ஆகிய 5 பஞ்சபூத சக்திகளை ஒருங்கிணைத்து தன் உடம்போடு வைத்துக் கொண்டவர் தான் இந்த வாலி. அவ்வளவு வஜ்ரதேகமா அவர் உடம்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திர பகவானின் மகன். இந்திர பகவானுக்கும் ராவணனுக்கும் ஆல்ரெடி ஒரு போர் இருக்கு. போர்ல ராவணனை தோற்கடிக்கிறாரு இந்திர பகவான். மறுபடியும் போய் மேகநாதன் இந்திரன் உடன் போர் செய்து இந்திரனை வெற்றி பெறுறாரு. அதனாலதான் அவருக்கு இந்திரஜித் என்ற பெயரும் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்திரனின் மகனான வாலிக்கும் ராவணனுக்கும் போர் உள்ளது. அப்படி யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்படி வாலியோட சிறப்பம்சம் சொல்லிக்கிட்டே போனா ராவணனோட சிறப்பம்சத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 2 பேருக்கும் டைரக்டா எப்படி சண்டை வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ராவணனோட புகழ் வாலிக்கு கேட்குது, வாலியோட புகழ் ராவணனுக்கு கேட்குது. 2 பேரும் பக்கத்துல நாட்டுல தான் இருக்காங்க. உதாரணமா ராவணன் எங்க வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கால இருக்காரு. அதே போல வாலி எங்க வந்தாருன்னு பார்த்தோம்னா அது கர்நாடகா பகுதி ஹம்பிங்கிற இடத்துலதான் கிஷ்கிந்தா இருக்கு தற்போது உள்ள நிலையில. அந்த கிஷ்கிந்தா பகுதிக்கு வாலி, ராவணன் இருவரும் வாழ்ந்து வர்றாங்க. நல்லாட்சியும் செய்யறாங்க. இப்படி 2 பேரும் பார்த்து மீட் பண்ணி பேசலாம்னு பாக்குறாங்க. அந்த சமயத்துல ராவணனே டைரக்டா போய் வாலி கிட்ட நம்ம இருவரும் நண்பர்களா இருப்போமா அப்படிங்கிறத கேட்கிறாரு. அப்படி டைரக்டா போய் அவர் பேசும்பொழுது வாலி நார்மலா இல்ல. அவர் சூரிய நமஸ்காரத்துல சூரிய பகவானை வணங்குற நிலையில ஒரு யோகத்துல இருக்காரு. அதாவது தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி தியானம் செஞ்சாருன்னா, கால் கட்ட விரலை பேலன்ஸா வைத்து சூரிய நமஸ்காரம் போல் 2 கைகளையும் கூப்பி அவர் சூரிய பகவானை வணங்குறாரு. அப்படி வணங்கி கொண்டே இருக்கும்போது அவர் பூஜை செய்தும் வணங்குறாரு. இப்படி வணங்கி கொண்டே இருக்கும்போது ராவணன் வாலி உன்னிடம் பேச வேண்டும் அப்படின்னு கூப்பிடாரு. ஆனா அவரு கூப்பிட்டது வாலிக்கு கேட்டுச்சு. இருந்தாலும் அவர் ரிப்ளை பண்ணல. ஏன்னு பார்த்தோம்னா அவர் சூரிய நமஸ்காரத்துல இருக்காரு. அதன் காரணமாகவே அவர் அமைதியா இருந்தாரு. இப்படி வாலியை பல்வேறு முறை அழைத்தும் வாலியை ராவணன் அழைத்தார். ஆனால் வாலி கேட்கவே இல்லை, அமைதியா தான் இருந்தாரு. இப்படி ராவணன் பொறுமையா நட்பு ரீதியா பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் நம்மளை அவமானம் செய்கிறார், ஆகவே இவருடன் போர் செய்ய விடுவோம் என்று ராவணன் கோவப்பட்டு, வாலி வா, என்னுடன் போர் செய், அப்போதுதான் நீ ஒரு சிறந்த ஆண்மகன், அது மட்டும் இல்லாம வானர குலத்தின் அரசன் என்று பல்வேறு இழிச்சொற்களால் வாலியை கையப்படுத்துறாரு. வாலியும் பொறுமையா அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. இப்படி வாலியை அவர் பல்வேறு முறை சீண்டிய பிறகு வாலி எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல. இதனால கோபம் கொண்ட ராவணன் ஒரு பெரிய கதையை எடுத்து வாலியை தாக்க போறாரு. அப்போது ஜஸ்ட் மிஸ்ல வாலி தப்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா அந்த சூரிய நமஸ்காரம் முடிஞ்சுச்சு. வாலி ராவணனை எப்படி அரெஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தன் ஒரு கையில வாலியை அடிக்க போனாரு ராவணன். டக்குன்னு வாலி திரும்பி அவர் கையை மடக்கி ஒரு லாக் பண்ணிட்டு, அதாவது கையாலே லாக் பண்ணிட்டு வாலி 5 திசைக்கும் போறாரு. இப்போ சவுத் திசையில இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாரு. அதே போல தெற்கு திசையில இருந்து வடக்கு திசைக்கு போறாரு. வடக்கு திசையில இருந்து கிழக்கு திசைக்கு போறாரு. கிழக்கு திசையில இருந்து மேற்கு திசைக்கு போறாரு. இப்படி 4 பக்கமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம 5வது ஆகாயத்துல போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டாரு. 5 இடத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணது முதல்ல யாருன்னு பார்த்தோம்னா வாலியும் ராவணன் தான். இப்படி 2 பேரும் சேர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா போர்ல ராவணனை பிடித்து விட்டு லாக் பண்ணிட்டு அவர் அசையாத வண்ணம் வாலி பார்த்துக்கிட்டாரு. இப்படி பார்த்துக்கிட்டு 2 பேரும் போய் சூரியனை பார்த்துட்டு வர்றாங்க. இப்படி இருக்கும்போது ராவணனால ஒண்ணுமே பண்ண முடியல. இறுதியா எதற்காக இங்க வந்தீர்கள் அரசு அப்படின்னு சொல்லி வாலி பொறுமையா கேட்கிறாரு. இப்படி உங்ககிட்ட நட்பா இருக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க நட்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, வாலி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது யார் கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்க மாட்டாரு. இப்படி வலுக்கட்டாயமா அவர் கூப்பிட்டதுனால கோவப்பட்ட வாலி ராவணனோட போர் செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனா ராவணன் அவர்கிட்ட போர் புரியும் போது இந்திரனோட மாலையின் பயன்படுத்திய காரணத்தினால ராவணனோட 10 சக்திகள், அதாவது 10 விதமான சக்திகளும் வாலிக்கு வந்துருச்சு. அதனால ராவணனால சற்று கடினமான நிலையில தான் இருந்து வாலியோட போர் செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு. இருந்தாலும் ராவணனுக்கும் வாலிக்கும் நடந்த போர்ல வாலி தான் வின் பண்ணாரு. ராவணன் சற்று பின்னடைவதா இருந்தாரு. அதன் காரணம் உங்களுக்கே தெரியும், இந்திரனோட மகிமை தான்.
ஆனா டைரக்டா ராவணனை யாராலையும் வீழ்த்த முடியாது, சூழ்ச்சி செய்தா வீழ்த்த முடியும். வாலி இந்த மந்திரமாலையை பயன்படுத்தி ராவணனை வின் பண்ணியிருக்காரு. இந்திரனும் ஒரு சூழ்ச்சி செய்தா வின் பண்ணியிருக்காரு. ராமன் கூட வாலிய முதுகுல தான் குத்திருக்காரு. ராவணனை கூட தன் உடம்புல உள்ள விசேஷ அமிர்தத்தை வற்ற வைத்து தான் ராவணனை வின் பண்ணியிருக்காரு. இது யாரால கேட்டுச்சுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கூட இருந்த தம்பியான விபீஷணால தான் இந்த ரகசியம் வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு. ராமனுக்கு ஈஸியா போர்ல வின் பண்ணாரு. எனவே ராவணனை யாராலும் அழிக்க முடியாது. வாலிக்கும் ராவணனுக்கும் நடந்த போர்ல வாலிதான் வின் பண்ணாரு. ராவணன் சற்று பின்னாடி உதாரணம் நண்பர்களே. மீண்டும் இது போல பதவியிலே கதைகளை என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.